ரோஹிணி எல்லாரும் தொரத்தி விட்டதுனால வேறு வழி இல்லாமல் சிந்தாமணிக்கிட்ட போய் தஞ்சம் அடைஞ்சிட்டாங்க. சிந்தாமணி ஏற்கனவே மீனாவை வீட்டை விட்டு துரத்தி விடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுவும் இல்லாமல் ஏதோ வீட்டே எழுதி வாங்க போகிறேன்னு பேசிட்டு இருக்காங்க. அவங்க எப்படி எழுதி வாங்குவீங்க, நீங்கள் எதுக்குங்க வீட்டை எழுதி வாங்க போகிறீங்கன்னு சொல்லி ஆடியன்ஸ் எல்லாம் கமெண்ட்டில் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த மனோஜ் வந்து நீ ஒரு முட்டாள், எல்லாரையும் குறை சொல்லிட்டே இருந்தல, அதனால் உனக்கே இப்படி ஆயிடுச்சு, எல்லாரும் கேவலமாக பேசுனீங்க, உன் வாழ்க்கையை நீ ஒழுங்காக பார்த்தியான்னு சொல்லி அவரோட இல்லை மீனா முத்து அவங்க அம்மா அவங்க தங்கச்சி எல்லாரும் சொல்கிற மாதிரி, அதுவும் இல்லாமல் அந்த பார்க் ஃப்ரெண்டும் சேர்ந்து சொல்கிற மாதிரி ஒன்று கோடீஸ்வரன் ஆக்குவேன்னு சொன்னாலே உன் பொண்டாட்டி, ஆனால் இப்படி தெருக்கோடி நிப்பாட்டிட்டாலேன்னு சொல்லி எல்லாரும் வந்து சொல்கிறாங்க. மனோஜ் அதை கேட்டு அலறி எந்திக்கிறாரு. இந்த பக்கமாக அந்த பக்கம் கூட்டி போட்ட போன மாதிரி நடந்துகிட்டு இருக்காரு. விஜயா பார்த்து வருத்தப்படுறாங்க. ஆனால் வருத்தப்படுறத தவிர வேறு என்ன செய்ய முடியும்னா, அவங்க பார்த்து கட்டி வச்ச மருமகளாச்சு. எது எப்படியோ ரோகிணி வந்து வழக்கம் போல் வில்லி கூட சேர்ந்துட்டாங்க. அதனால் தேவையில்லாத வேலைகள் நடத்தி இனிமேல் இந்த குடும்பத்தில் ஏற்கனவே ஏற்கனவே முத்து மீனா இப்போ சண்டை போட்டு முட்டிட்டு நிற்கிறாங்க. மீனா என்ன பண்ணிட முடியாதா அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. நீ வந்து கடைசி வரைக்கும் அவங்க சொல்லிக்கவே மாட்டாங்க. நீ வந்து எல்லாருக்கும் நல்லவளா இருக்கேன்னு சொல்லி எங்கள் அப்பாக்கே துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லி அவர் ஒரு பெரிய இதாக பேசி வீட்டை விட்டு போகாத குறைய அவர் மாடியில் போய் தொங்க போயிட்டாரு. ஆக மொத்தம் இப்போ மீனா தான் வந்து சிக்கலில் இருக்கிறாங்க. ரோஹிணி அவங்க பழி வாங்குற இடத்துக்கு போயிட்டாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.